ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादहान् सह गण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீ ஸ்ரீ பகவத்கீதா கி ஜெய். அப்படியே வருது எனக்கு. ஸ்ரீ ஸ்ரீ ஏகாதசி மகா மகோத்சவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எனவே நம்ம பகவத்கீதையில இருந்து தான் நிறைய இன்னைக்கும் சில மேற்கோள்கள் பார்க்க போறோம். பகவத்கீதைக்கு எப்பவுமே ஜெய் தான். அதுதான் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. அது இல்லைன்னா நம்ம பகவானையோ பகவத் விஷயங்களையோ புரிஞ்சுக்கவே முடியாது. சோ உங்களை எல்லாம் ஒரு ஏகாதசி நாளன்று சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய விரதம் நல்லபடியா போயிட்டு இருக்கோம், உங்களை ஜபம் நல்லபடியா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இன்னும் நாள் முடியல, இன்னும் கூட நீங்க ஜபம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ ஏகாதசி மகாத்மியம் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் கொடுத்து அது பெயர் இருக்கு, அதுல அதற்கான மகாத்மிய கதைகள் இருக்கு. அவற்றை கேட்பதனால் நமக்கு என்ன மாதிரியான அந்த விரதம் இருப்பதனால் என்ன புண்ணியம், அந்த கதைகளை கேட்பதனால் என்ன புண்ணியம் அப்படிங்கறதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு புத்திரத ஏகாதசி, அதாவது நேத்து வைகுண்ட ஏகாதசியாக நம்ம இருந்தது. நேத்து இன்னைக்குமே அந்த திதி வர்றது. அந்த திதியினுடைய காலங்காத்தால அந்த திதி இருந்துச்சுன்னா அன்னைக்குதான் ஏன் இந்த குழப்பம் வருது அப்படின்னா, நேத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த திதி தொடர்ந்து வருது. இன்னைக்கு காலையில சூரியோதயத்தின் போது ஏகாதசி திதி இருந்துச்சுன்னா இருக்கும் பொழுதுதான் நாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கறது நாம இஸ்கான்ல கௌடிய வைஷ்ணவத்துல அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இப்ப மற்ற நிறைய பேர் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஜாஸ்தி நேரம் இருக்கிறது நேத்து தான் இருக்கு. அதனால ஏகாதசி விரதம் நேத்து இருந்திருப்பாங்க. ஆனாலும் அதுலயும் தப்பு இல்ல. இருந்தாலும் பட் இன்னைக்கு இருந்து நாளைக்கு தான் தசமியாக, சாரி, துவாதசி பாரணை பண்றது அப்படிங்கிறது நம்ம கடைபிடிக்கிறோம். வைகுண்ட ஏகாதசி எல்லாருமே ரொம்ப நல்லா கொண்டாடி இருப்பீங்க, கோவில்களுக்கு சென்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பகவானுடைய அந்த வைகுண்ட வாசலை நம்ம அன்னைக்கு தாண்டினோம் அப்படின்னா அவன் வைகுண்ட பதவி நம்மளுக்கு அவசியம். வைகுண்ட உண்மையான வைகுண்டத்தையும் நாம வாசலையும் தாண்டி உள்ள போகலாம் அப்படிங்கறது ஐதீகம். இன்னைக்கு நம்ம புத்திரத ஏகாதசி பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த புத்திரத ஏகாதசி தேய்பிரை டிசம்பர் ஜனவரி அப்படின்ற இந்த மார்கழி மாதத்துல வருது. இது பவிஷ்யோத்தர புராணம் அப்படின்றதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல யாருக்கும் யாருக்கும் இடையிலான உரையாடலாக வருது. யார் இதை சொல்லி இருக்கிறார் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார். யாரிடம் சொல்றார்? மகாராஜர் யுதிஷ்டர் கிட்ட சொல்றார். அப்ப
அவர் சொல்றார், எனது அன்பு யுதிஷ்டிரா, ஏகாதசி இந்த தேய்பிறை மார்கழி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த புத்திரத ஏகாதசி, அதனுடைய மகத்துவத்தை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி தொடங்குறார். இந்த ஏகாதசி விரதம் இருப்பதனால் உன்னுடைய பாவ விளைவுகள் அத்தனையும் அழியும் அப்படின்னு சொல்றார். பாவங்கள் அழியும், அதுதான் முதல்ல. அப்புறம் நீ வந்து மிகவும் பண்டிதனாகவும் பிரசித்தி பெற்றவனாகவும் புகழ் பெற்றவனாகவும் ஆவாய் அப்படின்னு சொல்றாரு. இதனால ஒவ்வொன்றுக்கு ஒரு ஒரு பலன் இல்லையா, இதனாலுக்கு இது இந்த பலன் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய மற்ற மகாத்மியத்தை இப்போது நீ கேள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப வந்து இதுல ஒரு நாடு இருந்திருக்கு. அந்த நாட்டினுடைய பெயர் பத்ராவதி. அந்த நாட்டை ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அந்த மாதிரி ஒரு ஊர்ல இப்படி ஒரு ஊர் இருக்கு பத்ராவதின்னு. அதை வந்து ஒரு நல்ல ஒரு மன்னன் ஆண்டு வருகிறான். அவனுடைய பேரு சுகேதுமனா. சுகேதுமனா அந்த மன்னனுடைய பெயர். அவனுடைய மனைவி, அதாவது அந்த ராணியினுடைய பெயர் சைவ்யா அப்படின்னு. சைவ்யா அப்படின்ற அந்த ராணியும் சுகேதுமனா அப்படின்ற அந்த மன்னனும் அந்த நாட்டை ஆண்டு வராங்க. அவர்களுக்கு பிரஜைகளை வந்து தன்னுடைய குழந்தை போல் நடத்துகிறார்கள். அங்கு வளங்களுக்கு குறைவே இல்லை, ரொம்ப நல்ல ஆட்சியாக இருக்கு. ஆனால் அவர்களுக்கு ஒரு குறை. என்ன குறை? நீங்க புத்திரதன் பெயரை பார்த்தோன்னே நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம் என்ன அப்படின்னா, புத்திரன் இல்லை அப்படின்ற ஒரு குறைதான். தன்னுடைய ராஜ்யத்தை தனக்கு பின்னால் ஆளக்கூடிய ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ற துக்கம் தான் அவர்களுக்கு. அதுக்காகவே எப்ப பாரு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய உடல், அவர்களுடைய அனைத்துமே அப்படியே அந்த எண்ணத்தினால, அந்த துக்கத்தினால் மிகுந்த வெப்பம் அடைந்து போய், அந்த வயிற்று எரிச்சல்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர்களுக்கு உள்ளு அப்படி ஒரு வெப்பம் இருக்கிறது. அந்த துக்கம் அவர்களுக்கு வெப்பத்தை கொடுக்கிறது. அப்படியே காய்ஞ்சு போகுது உடம்பே. வந்து அவர்களுக்கு நீர் வற்றியது போல நெருப்பு. நம்ம எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் அந்த நெருப்பு வந்து அந்த தண்ணி எல்லாம் வாங்கிருது. அந்த மாதிரி அவர்களுடைய உடல் வெப்பத்தால் தகிக்கிறது. அதனால அவர்கள் இந்த பித்ரு காரியங்கள், எள்ளும் தண்ணியும் கொடுப்பாங்க இல்லையா பித்ருக்களுக்கு, அந்த தர்ப்பணம் முதலிய காரியங்கள் செய்வது கூட அந்த நீர் அவர்கள் வார்க்கும் நீர் கூட கொதிக்குதான். அந்த அளவுக்கு தகிக்குதான் அவர்களுடைய துக்கம். அப்ப அதை பார்க்கும்போது அவர்களுடைய பித்ருக்களும் இதை உணர்கிறார்கள். ஐயோ, இவங்க ரொம்ப துக்கத்துல இருக்காங்களே அப்படின்னு. சோ அவர்களுக்குமே வந்து இவர்களுடைய துக்கம் ஒட்டி கொள்கிறது. ஐயோ, இப்படி துக்கமா இருக்காங்க. அவர்களோட துக்கம் புரிகிறது. எதனால் அந்த துக்கம்? குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, நமக்கு புத்திரன் இல்லை அப்படிங்கிற, புத்திர பாக்கியம் இல்லைங்கிற துக்கம். சோ அதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்களாம், இவர்களுக்கு பின்னால் நமக்கு வந்து எள்ளும் தண்ணியும் கொடுப்பதற்கு, பித்ரு காரியங்கள் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்கும் துக்கமாகுதான். அவர்களும் பகவானை வேண்டுகிறார்களாம். இவங்க வந்து ஒரு ரொம்ப அவர் ரொம்ப என்ன சொல்றது, அவருக்கு வந்து என்ன தோணுதான், இப்ப வந்து தேவர்களுக்கான காரியங்களும் நம்ம செய்ய முடியாது, பித்தர்களுக்கான காரியங்களும் செய்ய முடியாது, மக்களுக்கான காரியமும் செய்ய முடியாது. மன்னனாக இருக்கிறதுனால மக்களுக்கும் செய்வான். சரி, இப்படியாக நாம் செய்கிற எந்த புண்ணிய காரியத்தையும் தொடர்ந்து நமக்கு பின் செய்வதற்கு யாருமே இல்லை என்ற துக்கம் ரொம்ப அதிகமாகுது. அதனால என்ன பண்றான், ஒன்றை மட்டும் அறிந்து கொள்கிறான். ஒண்ணு அவனுக்கு புரிய வருது. அதாவது நம்ம எவ்வளவுதான் புண்ணியம் செய்தாலும், புண்ணியம் செய்வதோடு விஷ்ணுவை வணங்காமல் இருந்தால் நமக்கு வந்து இந்த நன்மை கிட்ட போவதில்லை, இந்த பலன் நமக்கு கிடைக்க போவதில்லை, புத்திரன் கிடைக்க போவதில்லைன்னு புரிந்து கொண்டு, சோ அந்த தவத்தை மேற்கொள்வோம், விஷ்ணுவுக்கான தவத்தை நாம் மேற்கொள்வோம்னு சொல்லி வீட்டை விட்டு, அரண்மனையை விட்டு கிளம்பி போய் விடுகிறான் இந்த மன்னன். அப்ப அப்படியே யாருக்கும் தெரியாம ரகசியமாக குதிரையில் ஏறி நாட்டை விட்டு போய்விடுகிறான். அதாவது அரண்மனையை விட்டு போய்விடுகிறான். அப்ப இந்த சுகேதுமனா ஒரு காட்டுக்குள்ள பண்றான். காட்டுக்குள்ள போறான். அங்க வந்து பறவைகள், மிருகங்கள்லாம் இருக்கு. அது தனக்கு ஒரு தங்குமிடம் தேடி குதிரையில போயிட்டே இருக்கான். ஃபுல்லா குதிரையில அலையிறான். அப்ப அங்கு மிங்கு மலையிறான். அங்க அத்தனை மரங்கள், என்னென்னவோ மரங்கள்லாம் இருக்கு. புளிய மரம், வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், எல்லா மரமும் இருக்கு. அர்ஜுன மரம், அசோக மரம், எல்லா மரங்களா இருக்கு. அங்க
வந்து பறவைகள் எல்லாம் இருக்கு. சிங்கம், புலி, யானை, கரடி, நரி எல்லாம் இருக்கு. இது அத்தனையும் பாக்குறான். அவனால வந்து பாம்புகள், பறவைகள் எல்லாம் இருக்கு. அடர்ந்த காடு. அதுக்குள்ள வந்து அவனால ஓய்வெடுக்க முடியல. எந்த இடத்த பார்த்து நான் ஓய்வெடுப்பேன் அப்படின்றதே புரியல. அப்படியே காட்டுக்குள்ளேயே அலைந்து கொண்டே இருக்கிறான். அப்ப வந்து அவனுக்கு ஒரு பயம் வருகிறது. அந்த நரியின் ஊளையை கேட்கும் போது, அந்த ஆந்தையின் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதோட சத்தம், அதையெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு பயம் வருகிறது. இப்ப எல்லா பக்கமும் அலைந்து திரிந்தவன் ரொம்ப சோர்ந்து போயிடுறான். அவனோட குதிரையும் சோர்ந்து போகிறது. ஒரு இடத்துல வந்து அமர்கிறான். அது வந்து நல்ல வெயில் பொழுது, என்ன சொல்றது, நண்பகல் நேரமாக இருக்கிறது. வந்து மிகுந்த தாகம். அதனால அங்க வந்து நான் இப்படியெல்லாம் நன்மைகள் செய்தேனே தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் என்னுடைய பிரஜைகளுக்கும், ஆனாலும் எனக்கு ஒன்றும் நல்லதே நடக்கலையே. என்ன எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் தானே என்னால் எல்லாம் செய்ய முடியும், தொடர்ந்து செய்ய முடியும். இதேதான் அவனுக்கு எண்ண ஓட்டம். பிராமணர்களுக்கெல்லாம் என்ன உணவுப் பொருட்கள் தட்சணைன்னு எவ்வளவு கொடுத்தேன், ஆனா எனக்கு ஒன்றும் நன்மையே வரலையே அப்படின்னு இதே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இந்த இதுலயே இருந்தவன் அங்கும் இங்கும் அலைந்தவன் ஒரு தாகம் காரணமாக பாக்குறான், ஒரு ஏரி இருக்கிறது. இந்த ஏரிக்கு போய் மானசரோவர் மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு அழகான ஏரி. அதுல போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அங்க வந்து அன்னப்பறவைகள், சக்கரவாக பறவை, சக்கோர பறவை எல்லாம் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அழகா இருக்கே அப்படின்னு அவனுடைய மனதுல ஒரு மலர்ச்சி வருது. அதை பார்க்கும்போது அவ்வளவு சோர்ந்து இருக்கக்கூடியவன். அப்ப அங்க போய் அங்க பார்த்தா அங்கு சில முனிவர்கள் என்ன வேத மந்திரங்களை எல்லாம் ஓதிக்கொண்டு அந்த ஏரியினுடைய கரையில இருக்காங்க. அவர்களை பார்க்கறான். அவர்கள் பார்க்கும் போதே, அவர்களை பார்த்தவுடன் என்ன செய்யறான், தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்கி அவர்களை சென்று வணங்குகிறான். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது மிக மிக ஒரு உயர்ந்த செயல். அதுக்கு வந்து அவங்க மிகவும் சந்தோஷப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஓ இப்படி ஒரு நடத்தை, அவனிடம் இப்படி ஒரு மரியாதை தருகிறாயே அப்படின்னு ரொம்ப மனம் குளிர்ந்தவர்கள், உனக்கு என்ன வேண்டுமோ கேள்னு கேட்கிறாங்க. ஒவ்வொருவரையாக தனித்தனியாக சென்று வணங்குகிறான். எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே கும்பிடு போடுறது, கும்பிடுறதுல வந்து அவன் பஞ்சம் பார்க்கல. என்ன சொல்றது, கஞ்சம் பார்க்கல, கஞ்சமா இல்ல, நல்லா தாராளமாக விழுந்து கும்பிடுகிறான். அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் என்ன சொல்றாங்க, நாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படிங்கிறாங்க. உடனடியா சொல்றான், நீங்கள்லாம் யாரு, இந்த ஏரிக்கு எப்படி வந்தீங்க? ஏன்னா இவனுடைய நாடு, இவனுக்கு தெரியும் என்னென்ன யார் யாரு எங்கெங்க இருக்காங்கன்னு. நீ எங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறான். அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் விஸ்வதேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இங்கு வந்து குளிப்பதற்காக வந்தோம். இன்று வந்து புத்திரத ஏகாதசி. இந்த நாள்ல அவர் கேட்பதற்கு முன்னாடியே அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு வந்து புத்திரத ஏகாதசி, இன்னைக்கு சரியான முறையில் விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை வேண்டுபவர்களுக்கு புத்திர பாக்கியம் அவசியம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் கேட்கவே இல்லையே, கேட்பதற்கு முன்னால் அவர்களாகவே சொல்லிவிட்டார்களே, நான் எதை நாடுகிறேன் என்பதை உணர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் எத்தனையோ முயற்சி செய்து விட்டேன், என்னென்னமோ பிரார்த்தனைகள் செய்து விட்டேன் ஒரு மகன் வேண்டும் என்பதற்காக. நான் இப்போது வந்து இன்றுதான் அந்த ஏகாதசி என்றால் நான் இப்போது கண்டிப்பாக நான் அதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கிறான். அப்படின்னா எனக்கு ஒரு அழகான மகனை தாருங்கள் அப்படின்னு கேட்கிறான். அதுதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு. நான் இன்னைக்கு புத்திரத ஏகாதசி, இந்த ஏகாதசியை நீ கடைபிடி, மிகுந்த ஸ்ரத்தையோடு கடைபிடி, பகவானுடைய ஆசியினால் எங்களுடைய ஆசிர்வாதத்தினாலும் உனக்கு வந்து நல்ல மகன் பிறப்பான்னு. அப்படியே நாளடைவில் இதை கேட்ட மனது ரொம்ப சந்தோஷப்பட்டு மன்னன் வந்து அரண்மனைக்கு திரும்புகிறான். நாளடைவில் ராணிக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அப்படிங்கிறது. சரி, இப்ப இதுதான் வந்து அந்த முனிவர்களோட ஆசையினாலும் அவனுடைய புண்ணியத்தாலும் இந்த ஏகாதசி விரதம் கடைபிடித்ததனாலும் பகவானுடைய ஆசையினால் அவனுக்கு வந்து ஒரு நல்ல மகன் பிறந்தான் அப்படிங்கிறது. இதுதான் வந்து என்ன சொல்றது, த கிங் ஹாப்பிலி லிவ்ட் எவர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லாம் நன்மையே நடந்தது. அது போல இந்த மகாத்மியத்தை கேட்கக்கூடிய நமக்கும் நம்முடைய பிரார்த்தனைகள் புத்திர
புத்திரன் வேண்டும் என்கிற நம்முடைய பிரார்த்தனை யாருக்காக இருந்தாலும் அதுவும் நிறைவேறும் என்று நாம நம்பி இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கலாம் அப்படிங்கிறது. அதான் சொல்றார் கிருஷ்ணர் கடைசியாக சொல்றார், யுதிஷ்டரே, இந்த புத்திரத ஏகாதசியை கடைபிடிப்பதனால் ஒருவருக்கு நல்ல மகன் கிடைப்பதோடு நீ ஆன்மீக வானிலும் உன்னுடைய இறப்புக்கு அப்புறம் செல்வாய் அப்படின்னு சொல்றார். இதை கேட்பவர்கள், இந்த மகாத்மத்தை பற்றி சொல்பவர்கள், பாடுபவர்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிட்டும் அப்படிங்கிறதுதான் இந்த ஏகாதசியினுடைய கதை. அதான் மகாத்மியம். சரிங்களா? இப்படி ஒரு புத்திரத ஏகாதசி அப்படின்ற ஏகாதசியினுடைய மகாத்மியம் இப்ப பார்த்தோம். சரி, இன்னைக்கு ஒரு சின்ன இன்னொரு தலைப்பிலையும் பொதுவாக நாம் ஏகாதசி என்று ஒரு சின்ன தலைப்பிலையும் ஒரு சின்ன விஷயம் நம்ம ஒரு டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்ற மாதிரி எடுக்கிறோம். அப்படியாக இன்று நாம் பார்க்க போவது என்ன அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையும் கிருஷ்ண பக்தியும் அப்படின்னு. இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். எப்படி ரெண்டும் பேலன்ஸ் பண்றது, ஒண்ணு எடுத்துட்டா இன்னொன்னு கைவிட்டுறணுமா அப்படிங்கிறது. அதாவது எப்படி ஒரு தாய்க்கு 10 பிள்ளை இருக்கு, 8 பிள்ளை இருக்கு, 6 பிள்ளை, 2 பிள்ளை, 1 பிள்ளை, எத்தனை பிள்ளை இருந்தாலும் அத்தனைக்குமே அவளால் ஒரு போல அன்பு எப்படி செலுத்த முடியும்? அது போல நாம எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு தான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு, மிச்ச குரு மகாராஜ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சதுல நான் என்ன யோசிச்சேன் அப்படிங்கறத, நான் என்ன படித்தேன் அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்து கொள்றேன். சரிங்களா? குடும்ப வாழ்வும் கிருஷ்ண பக்தியும் அப்படின்னு. அதாவது இரண்டும் வேறு வேறா, இரண்டும் ஒன்றா அப்படின்னு முதல்ல பாக்கணும். ஏன்னா அது 2 கேட்டகரியில வச்சுட்டாங்க, குடும்ப வாழ்க்கை, கிருஷ்ண பக்தி அப்படின்னு. சோ அப்ப இரண்டும் ஒன்றா வேறு வேறா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் இரண்டும் அதையே ஒரு தலைப்பாக எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அது சிரமமானதா, சுலபமா? எது சிரமம், எது சுலபம்? குடும்ப வாழ்க்கை ரொம்ப சுலபம்பா. அந்த ஆன்மீக வாழ்க்கை பக்திங்கிறது சிரமம் அப்படியா? இல்ல பக்தி வாழ்க்கை ரொம்ப சுலபம், அந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கிறதுக்கு இது ஈஸி அப்படின்னு நினைக்கிறதா? அப்படின்னு பல விஷயங்களை நம்ம இப்ப சர்ச்சை பண்ணி வரலாம். அப்ப குடும்ப வாழ்க்கை சுலபமா அப்படின்னா, இன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க இருக்கிற இந்த தலைமுறையினர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, பல தாய்மார்கள், பெற்றோர்கள் இப்ப காண்பது என்ன அப்படின்னா, வளர்ந்த தம்முடைய குழந்தைகள் திருமணத்திற்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது. குடும்ப வாழ்க்கைன்னா என்ன? கிரகஸ்த வாழ்க்கை, அதாவது பிரம்மச்சரிய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை கிரகஸ்த வாழ்க்கையாக கொண்டு போகுது. நமக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொள்வது, குழந்தைகளை பெறுவது, அதுதான் குடும்ப வாழ்க்கை. சோ அப்ப இத நம்ம என்ன கேட்கிறோம் இப்ப அப்படின்னா, பலருக்கும், வளர்ந்த இளைஞர்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கு அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வது, குடும்ப வாழ்க்கை என்ற பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அதனால் என்ன நினைக்கிறாங்க, அதாவது பணம் சம்பாரிச்சு குழந்தை பெற்று அவர்களை வளர்க்க வேண்டுமே அப்படின்னு விலைவாசி ஏறிவிட்டது, அது ஒன்று. இன்னொன்று, அவர்கள் மனம் போன போக்குல இருக்க முடியாதே, நம்மை கட்டுப்படுத்த ஒருவர் வந்து விடுவார், நாம் நினைத்தது போல வாழ முடியாது அப்படிங்கறதும் இருக்கு. நமக்கு பொறுப்புகள் வந்துவிடும், அவங்க கட்டுப்படுத்துறாங்களோ இல்லையோ நமக்குன்னு பொறுப்புகள் வந்துடும். இதுதான் இந்த கமிட்மெண்ட் போபியா அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்கு பயம். ஏன் அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு. பொறுப்பு அப்படிங்கிறது பொறுப்பு மட்டும் இல்ல, தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் கொஞ்சமாவது, இல்லையா? ஒருவரோடு இணைந்து வாழ வேண்டும். அதாவது இணைந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு டிராவலுக்கு போறோம், ஒரு சினிமாக்கு போறாங்க, ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வராங்க, பேசிட்டு இருந்துட்டு வராங்கன்றதெல்லாம் இல்ல. 24 மணி நேரமும் ஒருவரோடு வாழ வேண்டும். அதுவும் வாழ்க்கை முழுக்க உன்னுடைய அறையையும், உன்னுடைய வீட்டையும், உன்னுடைய அடுக்கலையையும் நீ ஒருவரோடு பகிர போகிறாய்.
அப்படிங்கும்போது ஒருவரோடு எப்படி இணைந்து வாழ்வது அப்படிங்கும்போது பல விஷயங்கள் நாம் விட்டு கொடுக்கவும் வேண்டியிருக்கும், ஏற்றுக்கொள்ளவும் வேண்டியிருக்கும். அதனால குடும்ப வாழ்க்கை தான் கடினமோ அப்படி அப்ப எல்லாரும் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா குடும்ப வாழ்க்கை வேண்டாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் இல்ல. பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஆன்மீக வாழ்க்கைக்கும் வர்றதில்ல, குடும்ப வாழ்க்கையும் வேணாம், தான் தோன்றித்தனமா அப்ப வாழறாங்க. அது தர்மத்திற்கு புறம்பான வாழ்க்கையாக கூட சில சமயம் போய்விடுகிறது. ஒருவரோடு இணைந்து வாழும்போது ஒரு கட்டுப்பாடாவது இருக்கும், அப்படி இல்லைன்னா கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையாகவும் போய்விடுகிறது. அதாவது சந்தர்ப்பவசமாக தெய்வாதீனமாக ஏதாவது ஒரு ஆன்மீக வழி கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கை சிறக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி செல்வார்களா என்றும் தெரியாது. இப்ப எது சிரமம்னா இப்படி ஆன்மீக வாழ்க்கையும் அவர் சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. அதுதான் நம்ம தினம் தினம் பாக்குறோம் இல்லையா? அதனால அது ரொம்ப ஈஸியா அப்படின்னா அதற்கும் நாம எந்த பாதையை பற்றுவது, இந்த பற்றிட்டோம்னா நம்ம மனம் மட்டும் ஜபம் செய்வதற்கும் படிப்பதற்கும் ஒத்து வந்துருதா? எவ்வளவு விதமான நம்மளுடைய என்ன சொல்றது கவர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கு நம்ம எழுப்பதற்கு. அப்படி சுலபமாக இருக்கிறது பகவான் மேல் மனதை நிறுத்துவது இல்ல. அது சில புண்ணியாத்மாக்களுக்கு தான் அது பாவிக்கிறது, அது நடக்குது. சில பேருக்கு தான் இருக்கு, சில எல்லாருக்கும்லாம் கிடையாது. அப்படி இரண்டுமே சிரமம் தான், ரொம்ப சுலபம்னு சொல்ல முடியாது. அதான் என்ன என்ன சொல்றாரு, மனமே ஒருவனுக்கு நண்பனாகவும் இருக்கிறது, எதிரியாகவும் இருக்கிறதுன்னு பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா? அது போல இதை மனம் கட்டுப்பாடுடன் இருந்தால் எதுவுமே சுலபம், மனம் கட்டுப்பாடற்று இருந்தால் எல்லாமே கஷ்டம். எல்லாம் நாலா பக்கமும் போகுது அப்படின்னா எப்படி இழுத்து பிடிச்சு ஒரு காரியம் செய்ய முடியாது இல்லையா? அது போல எப்படி இதை அணுகுவது அப்படின்னு பார்ப்போம். இரண்டும் என்ன அப்படின்னா அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். குடும்பங்கள் எப்படி உருவாகிறது, அந்த குடும்பம் இருந்தால் நாம எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு. இரண்டு இதுல இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு மகாராஜ் கிட்ட கேக்குறாங்க, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை பக்தியோடு கடைபிடிக்கிறது, இதையும் கடைபிடிச்சு அதையும் கடைபிடிக்கிறதுனா சிரமமாக இருக்கிறது, நான் ஏதாவது ஒண்ணு விட்டுறணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மகாராஜ் என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவுல இருக்கக்கூடிய 27வது ஸ்லோகம், எத் கரோஷி எத் அஷ்னாஷி எத் ஜுஹோஷி ததாசி எத் தபஸ்யசி கௌண்டேய தத் குருஷ்வ மத் அர்ப்பணம் அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன சொல்றான்னா, குந்தியின் மகனை, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ முன்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. நீ எதை செய்தாலும் எனக்கு அர்ப்பணமாக செய்து விட்டால் அப்ப அந்த இடத்துல அதான் இந்த ஒரு இது இரண்டும் வேறு வேறாக பார்க்கும் பொழுதுதான் நமக்கு துன்பம். ஆன்மீக வாழ்க்கையா அதாவது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கணுமான்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டவர்கள் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இந்த ஆன்மீக வாழ்க்கை தடைப்படுமோ அப்படின்னு நினைக்கிறவர்களாக இருந்தால் நான் எப்படி செய்வது? அல்லது நான் ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேன், எனக்கு அப்ப ஆன்மீக வாழ்க்கை வராதா, நான் செய்ய முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது, எதை நீ செய்தாலும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்தால், நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணமாக செய்தால் அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி எல்லாத்தையுமே அவரை நினைக்க முடியுமா? அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்காதா அப்படின்னா அப்படி இல்லை. அதற்குதான் நம்ம மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். எதுவுமே பழக்கத்தால் வருவது. நம்ம என்ன பாக்குறோம், பகவானை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்றது நாம பழகி விட்டோம். இந்த மாதிரி ஒரு ஜட வாழ்க்கைக்கு பகவானை நினைக்காமல் நமக்காக அனைத்தையுமே நினைத்து காரியம் செய்வது. நமக்கு என்ன இன்னைக்கு பிடிக்குது, எனக்கு பிடிச்சதை நான் வாங்குறேன், எனக்கு பிடிச்சத நான் இன்னைக்கு சமைக்கிறேன், என் குடும்பத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறேன், அவங்களுக்காக செய்யறேன், இவங்களுக்காக செய்யறேன். ஆனா பகவானுக்கு என்ன பிடிக்கும்,
அவருக்காக செய்யறோம் அப்படின்ற ஒரு அஹ் எண்ணத்துக்குள்ள நம்ம போகல, அதுக்கு நம்ம பழக்கப்படல. இந்த பக்தி இதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வுன்னா என்ன அப்படின்னா, சதா சர்வ காலமும் கிருஷ்ணரை உணர்ந்து வாழ்வது. ஏது ஒன்று செய்தாலும் அது கிருஷ்ணருக்கு பயன்படுமா, கிருஷ்ணர் சந்தோஷப்படுவாரா, அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா, அதற்கு புறம்பானதா அப்படின்னு யோசிச்சு செய்யும்போது, நம்ம இப்ப நீங்க ஒரு வட்டம் வரையணும் அப்படின்னா நடுவுல புடிச்சுக்கிறீங்க காம்பஸால, அப்புறம் உங்களால அந்த வட்டத்தை அழகா போட முடியுது. அது போல கிருஷ்ணரை நடுவால புடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை என்னும் வட்டம் சரியாக போட வரும். அதே இது நீங்க இல்ல அப்படின்னா, நீங்க போட்டு அப்படியே ரவுண்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா எங்கேயோ போகும், அப்படியே ஓவல் ஷேப் ஆகும் இல்லையா? பகவான்கிற அந்த சென்டர்ல நீங்க புடிச்சிட்டீங்கன்னா அதோட வருகிற வட்டம் அழகாக வரும். அப்பதான் அது வந்து காட் சென்டர்டு, கிருஷ்ணா சென்டர்ட் லைஃப். அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இதுல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து லைஃபும், நீங்க செய்யக்கூடிய அத்தனையுமே கிருஷ்ண உணர்வோட இருக்கும். இப்போ என்னோட சிக்ஷா குரு, அவங்களோட நான் என்னோட பாக்கியம் அது. அவர்களுக்கு குடும்பத்தோடு நாங்க, எங்க குடும்பமும் இன்னும் ஒரு 15 வருடங்கள் முன்னாடி இந்த கிருஷ்ண பக்தியை நான் பழகிய காலத்தில், அறிமுகமான அந்த காலத்துல அவர்கள் குழந்தைகளும் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள், எனக்கு ஒரு பொண்ணு பையன். எல்லாரோடையும் நாங்க எங்க ஃபேமிலியா நாங்க இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு நாங்க நிறைய பேரு ஜப்பான்ல இருக்கிறப்ப டிராவல் போவோம். அப்ப போகும்போது அந்த பிரபுஜி என்ன பண்ணுவாரு தெரியுமா? அதெல்லாம் நல்ல ஒரு கேளிக்கையான விஷயம்தான். இப்ப குழந்தைங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். நிறைய அங்கெல்லாம் வெளியில எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது, நம்ம கையில கட்டிட்டு போவோம். எல்லாம் பிரசாதங்கள்ல எடுத்து ரெடி பண்ணிட்டு எல்லாம் ரொம்ப ஜாலியா எல்லாம் போவோம். அப்ப போறப்ப அவருடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும் தெரியுமா? நாங்க போய் சேர்ற அங்கெல்லாம் வந்து புத்திசம் நிறைய. அதனால புத்தர் ஏதாவது ஒரு புத்தர் கோயில் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் மலை மேல போனோம்னா மேல ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்கும், ஒரு பெரிய பார்க் இருக்கும், ஜென் பார்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். சோ அப்படி போறப்ப கையில மறக்காம என்ன பண்ணுவாரு, ஒரு கர்த்தால் எடுத்துப்பாரு எப்பவுமே, அது இல்லாம வரமாட்டாரு. அப்புறம் இந்த மாதிரி பிக்னிக் எல்லாம் போனா கட்டாயமாக அங்க கீழே எல்லாம் குளிரும், எல்லாம் மண்ணா இருக்கும், அங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் கீழே விரிச்சுக்கிற மாதிரி அதையும் எடுத்துட்டு வருவாரு. ஒவ்வொரு குழந்தையா அதை கொஞ்ச தூரத்துக்கு தூக்கணும் நடந்து போகும் போதெல்லாம், அந்த மாதிரி கொடுப்பாரு. அவங்களும் வந்து பெரியவங்க, அங்கிள் அவங்க கையில வச்சுக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளும் தூக்குவாங்க. தூக்கிட்டு போய் அங்க போனா அவர் என்னன்னா, இங்க வந்ததுக்கு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் உட்கார வச்சு அருமையா கீர்த்தனம் பண்ணுவாரு. ஆனா இது எங்களை கூட்டிட்டு போனது வந்து, நாங்கெல்லாம் போறது அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, நம்ம வந்து ஒரு ஆன்மீக யாத்ரா அப்படின்லாம் நாங்க போகல. நாங்க போனது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு தான். அங்கங்க என்னென்ன ஏரி பார்த்தோமா, அதுல என்ஜாய் பண்ணோமா, எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் பண்ணாங்க. பிக்னிக் தான் அனுபவிச்சாங்க குழந்தைங்க. சறுக்கு மரம் விளையாடுறது, ஊஞ்சல் விளையாடுறது எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அங்க போய் சேர்ந்தவுடன் அந்த இறுதி கட்டத்துக்கு போனோன்னே, இதுதான் பார்க்க வந்தோம் அப்படின்னு அந்த பார்க் ஃபுல்லா போனோம்னா முதல் வேலையாக அவர் செய்தது, அங்கு உட்கார்ந்து நாம் ஜபம் செய்கிறோம், கால கீர்த்தனம் செய்கிறோம் அப்படின்னு அவர் பாடினாரு. கர்த்தால வச்சு அழகா நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு 1/2 மணி நேரம் பாடணும். இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தானே பாயெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க, அந்த குழந்தைங்களுக்கு கூட இது சொல்வதற்கு சுலபமாக இருந்தது எங்களுக்கு. நம்ம இங்க வந்து இதை பண்றோம் அப்படிங்கிறப்ப இந்த குழந்தைகளும் வந்து அறியாத பருவம், அவர்களுக்கு வந்து எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னலாம் கேட்க தெரியாத சிறு குழந்தைகள். அதனால நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், அங்கிள் தூக்கிட்டு வர சொன்னாங்க, நான் கொஞ்ச நேரம் தூக்குனேன், நீ கொஞ்ச நேரம் தூக்குனேன், சும்மா நான் அது வெயிட் இல்ல, அந்த பாயெல்லாம் அந்த ரப்பர் பாய் தான், அதை தூக்கிட்டு வந்து பண்றப்ப நம்ம கொண்டு வந்தது நம்ம இங்க இந்த கீர்த்தனம் பண்ண அப்படிங்கிற மாதிரி. அங்க ரொம்ப பேரெல்லாம் இல்ல, நம்மள சுத்தி கூட்டம் கூடிடுறோம் அப்படின்ற யோசனையே கிடையாது. அவங்கவுங்க லைஃப என்ஜாய் பண்றாங்க. அங்க அப்படி ஒரு இதுவும் கிடையாது, என்ன சொல்றது,
பாப்புலேஷன் நிறைய பேர் இருப்பாங்கலாம் இல்ல, ரொம்ப ஊருக்கு தள்ளி கிராமமான ஒரு இடத்துல ஊரை விட்டு டோக்கியோ விட்டு வெளியில போறது, ரொம்ப தூரம் போறது. அது சரி, இவ்வளவு டிராவல் பண்ணி நாங்க போனப்ப அங்க போய் அதை பண்றோம் அப்படிங்கிறது. சரி, இதை நான் எப்போதுமே ஞாபகம் வைத்துக் கொள்வேன் எங்கு சென்றாலும். அங்க அல்லது இன்னும் பல்வேறு விதமான விதத்துல நம்ம கிருஷ்ண கான்சியஸா பக்தியை நாம வந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே கடைபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா, இன்னொரு விதமாக சொல்ல போனா, இப்ப வந்து நீங்க ஒரு திருமணத்திற்கோ அல்லது ஒரு சோசியல் கேதரிங்க்கு எதுக்கோ போகிறீங்க அப்படின்னா, அவற்றுல வந்து ஒரு ஒருவரோடாவது இருவரோடாவது உங்களுடைய இந்த கிருஷ்ண கான்சியஸ் ஜேர்னி எப்படி இருந்தது, ஏதோ அந்த விஷயங்களை நீங்கள் பேசலாம். அப்ப நீங்க இந்த பக்தியில் இருப்பது அவர்களுக்கு தெரிந்தால், நீ என்ன பண்ற அப்படின்னு 4 விஷயங்கள் கேட்டா நல்ல விஷயமாக, அவர்களுக்கும் வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக, அவர்களையும் வந்து பக்தி செய்தால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வரலாம், கிருஷ்ண விஷயங்களை. அவர்களுக்கும் வந்து ஓ, நம்ம கூட பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பதாக இருக்கலாம். அந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்து விட்டு வரலாம். அதாவது மக்கள் கிடைப்பது அப்படிங்கறதே பெரிய விஷயம். நம்ம யார்கிட்ட போய் சொல்ல போறோம்? அதாவது ஒன்று, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நமக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தியில நாம அனுபவித்து வாழ்க்கை வாழ்கிறோம், நமக்கு ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னா அதை 4 பேர்கிட்ட சொல்லணும் அவசியமாக. ஏன்னா கிருஷ்ணர் அதைத்தான் விரும்புகிறார். நீ வந்து இன்னும் இன்னும் அதிகமாக என்னை சரணடையக்கூடிய சரணாகதர்களை உருவாக்குன்னு சொல்ற. அது பண்ணு அப்படின்னு. அப்படியா, நீ என்னை பற்றி என்னுடைய புகழை நீ யாரிடம் சொல்கிறாயோ, ஒருவன் மற்றவர்களிடம் சொல்பவன் எனக்கு பிரியமானவன் சொல்றார். அப்ப அத வந்து ஒரு வெட்கப்பட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் என்ன நினைப்பாங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்காம, 4 இடத்துல போகும்போது ஒரு புஸ்தகத்தை கொடுக்கறது, புஸ்தகம் கையில வச்சுக்கிறது அப்படின்னு போகும்போது, இதை கொடுக்கறதுக்காகவே இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம், பழம் வாங்கிட்டு போனோம், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகணும்லாம் பாக்குறோம். அப்ப கிருஷ்ண பக்தி புஸ்தகங்களை கொண்டு போகலாம். அது போல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையையும் இந்த குடும்ப வாழ்க்கையும் சேர்த்தே கொண்டு போலாம். இன்னொன்று, சரி, இப்படியாக நம்ம வாழ்க்கையில எப்படி இதை சேர்த்துக்கலாம்? இன்னொரு முக்கியமான அடிப்படை என்ன அப்படின்னா, அனைத்து தர்மங்களும் இந்த அடிப்படை தர்மம் குடும்ப வாழ்க்கையில் நாம் செல்வதற்கு இது எல்லா மிஸ்ட்ரியையுமே நம்மளுக்கு வந்து உடைச்சு கொடுத்துரும். இது வந்து ஒரு ராதாநாத் சுவாமி மகாராஜோட ஒரு ஆர்டிக்கல் அது படிச்சேன். அதுல அவர் சொல்றார், இப்படிதான். அதோட டைட்டில் என்னன்னா, ஒரு நிமிஷம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ ஹார்மோனியஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்டுரையில அவர் என்ன சொல்றாருன்னா, திருமணம் என்பதே உலகளாவிய அளவுல அனைத்து தர்மங்களிலும் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஒன்று சொல்றதை நம்ம கேள்விப்பட்டோம். என்னன்னா, ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. 2 உயிர்கள் தான், ஆனால் 2 பேரும் ஒன்றாக கலந்து வாழ்வது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அந்த ஹார்மோனியஸ் மேரேஜ், அந்த ஒற்றுமையான திருமணங்கள். அது நீங்க இப்ப நினைக்கலாம், ஒற்றுமையான திருமணங்களா அது வந்து ரொம்ப உட்டோப்பியனா இருக்கே அப்படின்னு. அதாவது அது ரொம்ப ஏட்டுச்சொர்க்கா மாதிரி இருக்கே, அதெல்லாம் படிக்கதாங்க எழுதி வச்சுக்கலாம், நிஜத்துல எல்லாம் அது கிடையாது அப்படின்னு. அது எப்படி சாத்தியம்னு இங்க சொல்ற, எப்படி பண்ணா அது சாத்தியமாகும் அப்படின்னு. இப்ப எல்லாருமே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பேரன் பேத்தி எடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், அல்லது வளர்ந்த குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த சச்சங்கத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இது வந்து புதிதாக திருமணமானவர்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இருந்தால் கூட நம்மால் முடிந்த அளவு நம்முடைய திருமணத்தை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எப்படி சீர் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம என்ன தவறுதலாக இருந்திருக்குமோ அவற்றை எப்படி மாத்திக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா, இந்த திருமணம் என்பது வந்து இப்படி இணைந்திருப்பது. அப்பன்னா அந்த ஈருடல் ஒரு உயிர், அந்த உயிர் 2ம் இணைஞ்சிருதா? இல்ல. அந்த தத்துவம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஆத்மாங்கிறது தனித்து நிக்கும் அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அந்த ஆத்மா வந்து எதுலயும் போய் எல்லாம் இணையாது. அப்ப பரமாத்மாவோடய இணையாதுன்னா இன்னொரு ஆத்மாவோட எப்படி இணையும்? 2ம் தனித்தன்மை இருக்கு, இண்டிவிஜுவாலிட்டி இருக்கதான் செய்கிறது. அது இருந்து இணைந்து விடுவதில்லை. ஆனால் என்ன அர்த்தம் அதற்கு அப்படின்னா, ஓர் உயிர் அப்படின்னா ஒரே நோக்கம், இருவருக்கும் ஒரே நோக்கம் இருக்கும், ஒரே குறிக்கோள் இருக்கும் வாழ்க்கையில. அப்ப இதை அனைத்து சமயங்களும் ஏற்றுக்கொள்கிறது. அனைத்து சமயத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த ஒரே பர்பஸ் இருக்கணும்.
நீங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலிஜியஸா ஃபாலோ பண்றவங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப மதிப்பாங்க. நிறைய குழந்தைகள் பெற்று அந்த கல்ச்சரை வந்து இன்னும் அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதுதான் அவர்களுடைய கொள்கையா இருக்கும் பாத்தீங்கன்னா. சரிங்களா? அந்த மாதிரி இந்த நோக்கம், இந்த ஒரே குறிக்கோள் இருக்கு இல்லையா, அது பல நிலைகள் இருக்கு. முதல் நிலையில என்ன அப்படின்னா, என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் மியூச்சுவல் ப்ரொடெக்ஷன். நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது. நான் உன்னை காக்கவும் எது வேணாலும் செய்வேன், நீ வந்து என்னை காப்பதற்கு எது வேணாலும் செய்யணும் அப்படிங்கிறது. ஒருவருக்கு ஒருவர் ஒரு இணக்கம். நான் உன்னை காப்பேன், நீ என்னை காக்க வேண்டும் அப்படிங்கறத, நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்கறது. என்ன தவறு நடந்தாலும் என்னை சப்போர்ட் பண்றதுக்கு, என்னை வந்து ஆதரிப்பதற்கும் என்னை தாங்குவதற்கும் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது எதையும் நாம் இருவருமாக சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப எனக்கு என்ன வந்தா உனக்கு என்ன வந்தா அப்படின்னும் போது இருவருமே ஒருவரை ஒருவர் தாங்கி கொண்டு போகும்போது இருவரும் ஒன்றை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிறது. எதையுமே சந்திப்போம் அப்படின்னு. நான் உனக்கு கை கொடுப்பேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு தோள் கொடுப்பேன், நாம் இருவருமாக சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழலாம், கூடவே பயணிப்பேன் அப்படிங்கிறது. இந்த பயணமானது எப்ப போய் முடியும் அப்படின்னா மரணத்தில் முடியும். மரண காலம் வரை, நான் இறக்கும் வரை உனக்கு ஆதரவாக இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படிங்கிறது. அதான் மரணம் என்பது பிரிக்கத்தான் போகிறது. இது வந்து நம்மளுக்கு புரியணும் இல்லையா? அங்கு போய் துக்கம் வந்து ஐயோ போச்சேன்னு நினைக்க கூடாது. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அந்த மரணமும் நமக்கு வந்து ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கும். அதான் இப்ப பற்று பந்தம், அதீத பற்று வரும்போதுதான் துக்கம் அதிகமாக வரும். அதையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நிலை நம்மளுக்கு வரணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பொய் அகங்காரம் அப்படிங்கறத விடணும். ஏன் இந்த பொய் அகங்காரம்னா நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், அதாவது அடையாளம், நம்முடைய அடையாளம் தான். அதனாலதான் நம்ம வந்து உடல் என்கிற அடையாளத்துல இருந்து நம்ம ஆன்மா என்கிற அடையாள நிலைக்கு போகணும். அதனாலதான் நம்ம உடல்னு நினைச்சா அது ஃபால்ஸ் ஈகோ, பொய் அகங்காரம். அந்த அகங்காரத்திலே அந்த பொய் அகங்காரத்தை விட வேண்டும். விட்டுட்டு இது வந்து ஒரு வழி பாதை இல்ல, நாம மட்டும் கடைபிடிக்கிறதுக்காக நான் சொல்லல. திருமணம் அப்படிங்கும் போது இருவருமே அப்படி ஒருவருக்கு ஒருவர் பொய் அகங்காரத்தை விட்டு வர வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப வந்து நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை, அன்பு, பக்தி இருக்கணும். நான் உனக்காக, நீ எனக்காக அப்படின்னு. இதுதான் அடிப்படை திருமணத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த நிலை என்ன அப்படின்னா, வேறுபாடுகளை பொறுப்பது. வேறுபாடு இல்லாமலே இருக்காது. நம்மளுடைய வளர்ப்பு வேற மாதிரி, வேற இடத்துல ஒரே மாதிரி நம்ம இல்ல, நம்ம வேற இடத்துல படிச்சிருக்கோம், நம்ம வேற ஒரு ஊர்ல வளர்ந்திருக்கோம். நம்ம பெரிய ஊர்ல நகரங்கள்ல வளர்ந்தவங்களுக்கும் கிராமங்கள்ல வளர்ந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நகரங்கள்லயே வளர்ந்திருந்தாலும் குடும்பம் வெவ்வேறாக இருக்கும் போது சிந்தனை வேறுபடுது. இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இப்ப பாக்குறோமே. ரெண்டுமே வந்து சிட்டி பிராட்டப்பா இருக்கும் குழந்தைங்க, ஆனாலும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வெவ்வேறு குடும்பங்கள், வெவ்வேறு வேல்யூ சிஸ்டம்ஸ், அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நம்பிக்கைகள் வேறுபடுது. அந்த மாதிரி பல வித்தியாசங்கள் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த வேறுபாடுகளை பொறுக்கணும். அதாவது இருவராக வாழும் வரை கூட அந்த வேறுபாடு பெருசா மேட்டர் பண்ணாது, இருந்துட்டு போயிடலாம். ஆனா எப்ப வந்து அந்த வேறுபாடுகள் ரொம்ப பாதிக்கும், வேறுபாடுகளை பொறுக்காமல் நம்ம வந்து சண்டை போட்டுக் கொள்வது எப்ப பாதிக்கும்னா, குழந்தைகள் வரும்போது. அந்த குழந்தைகளுக்கு நல்ல சூழ்நிலையை, நல்ல வளர்ப்பை கொடுக்க வேண்டும். அப்புறம் இப்ப நம்மளுக்கு வந்து பிடிக்கல, ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு ஒரு வெறுப்பு இருக்கிறது நம்ம வாழ்க்கையில அப்படின்னா, அதை குழந்தைகள் முன்னால் நாம் வந்து அதை காட்டிக் கொள்ளும் போது அவர்கள் அதனை அப்படியே உறிஞ்சி கொள்வார்கள், வாங்கி கொள்வாங்க. ஓ அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர்கள் மனதை அது பாதிக்கும். அது வந்து அப்பனைக்கு மட்டும் இல்ல, அது அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த எண்ணங்களை மாற்றும், அவர்களுக்கு வந்து பயம் கொடுக்கும். அவர்களுக்கு வந்து அந்த தாயும் தந்தையும்
மரியாதை செலுத்துவது ஒரு பயமாக மாறிவிடும். அவங்கள மதிக்கணும்னா ஒரு பயம் வந்துரும். அது போல அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக உணர மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இருவருக்குமே பாதுகாப்பு இல்ல. நீ 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 தவறு, நான் தவறுன்னு சொல்றாங்க. சோ ஒருவரை ஒருவர் அவர்கள் காத்துக் கொள்வார்களா என்றே தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் அவங்க காத்துக்குவாங்களா? இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, அம்மாவுக்கு வந்து கைய விட்டுருவாரா அப்பா? ம். அப்பாவுக்கு வந்து அம்மாக்கு ஒண்ணுன்னா அப்பா கோச்சுக்கிறாளே! அப்ப அப்பா நல்லா இருக்கணும்னு அம்மாக்கு விருப்பம் இல்லையா? அம்மா நல்லா இருக்கணும்னு அப்பாக்கு விருப்பம் இல்லையா? இருவரும் இருவருடைய நலனையும் நாடுவது போலயே தெரியவில்லையே! ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்கிறார்களே! அவர்களே ஒருவரை ஒருவர் காத்துக்கொள்ள முடியவில்லை என்றால், அவர்கள் சேர்ந்து யாரை காப்பார்கள்? எனக்கு அப்ப அதுல என்ன பாதுகாப்பு? என்ன பண்ணிருவாங்க? அப்படின்ற ஒரு சொல்லொணாத பயம் இது. சொல்ல தெரியாத பயம். என்னன்னே தெரியாது. பல விஷயத்துல அது வெளிப்படும். வெளிப்படாமல் இருந்து பிற்காலத்துல கூட வெளிப்படும். இத சொல்லவே முடியாது. இதுதான் வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸா வர்றது குழந்தைங்களுக்கு. அப்ப இது எதுல எல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு குழப்பமான மனநிலை, அப்புறம் முடிவெடுக்க வந்து பயம் வரும். ஒரு இது இருக்கு, நீ இதுல சேர்றியா, இதுக்கு வர்றியா அப்படின்னு ஸ்கூல்ல கேட்டாங்கன்னா, இது கேட்டா அம்மா அப்பா ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு அத பேசக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்களா மாட்டாங்களா? நான் போய் பேசலாமா வேண்டாமா? எப்படி பேசுறது? அதனால ஸ்கூல்ல நாளைக்கு போய் பதில் சொல்ல முடியாது. சோ இவன் வந்து குழப்பவாதி, இவன் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாதவன்றது குழந்தையிலிருந்தே இவர்களுக்கு வந்துவிடும். எப்படி நல்ல பெற்றோர் அப்படின்னா, ஒரு ஒருவருக்கு ஒருவர் அன்பு, மரியாதை பேசிக்கா இருக்கணும். மதிக்கணும். மதிப்பு இருக்கணும். அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் நான் பாதுகாக்கிறேன்னு தோணணும். அப்ப இது இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைக்கு மனதின் ஆழத்தில் ஒரு பயம் வந்துரும். தன்னுடைய வாழ்க்கையிலேயே. நாம எப்படி வாழப் போகிறோம்? இந்த பயம் அதாவது அ கிடைக்குமா? கிடைக்காதா? நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான இன்று இரவு நாம் பாதுகாப்பா தூங்க முடியுமா? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. சோ அப்படி ம் அ ஒரு பயம் வரும் அந்த குழந்தைக்கு. அப்ப ஒரு வெளிப்படையாக தான் நம்ம வந்து சண்டை போடக்கூடாதா? நான் வெளிப்படையா தானே இப்ப பேசிக்க கூடாது. நமக்குள்ள வேறுபாடுகள் இருந்து நம்ம பேசாம இருந்துட்டா ஓகேவா? கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்கல்ல. ம். எனக்கு எனக்கு சண்டைப்பா நான் பேச மாட்டேன். எனக்கு அது அவர மனசுக்குள்ள பிடிக்காது. ஆனா நான் வந்து வெளியில காட்டிக்க மாட்டேன். நான் நல்லா இருக்கவங்க மாதிரி வெளியில நல்லா இருந்துப்போம். ஆனா எங்களுக்குள்ள நாங்க ரொம்ப பேசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. அவர் நல்லவரு. அவரு ரொம்ப அவங்க அப்பா அப்படிடா இப்படிதான் எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும்? ம் நடிக்க முடியாது. இப்படி நாம் நடித்துக் கொண்டே ஒரு வாழ்க்கையை உண்மை அல்லாத வாழ்க்கையை ரொம்ப நாள் நீடிக்காது. நீடித்து வாழ முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றார் மகாராஜ் அப்படின்னா, நம்மளுடைய வேறுபாடுகளை, நம்முடைய வெறுப்புகளை நாம வந்து அஹ் டிசால்வ் பண்ணணும். அதை வந்து அழிக்கணும். அதை விட்டு மீறி வரணும். அவற்றை நாம வந்து கையாள வேண்டும். அவற்றை ஃபேஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கணும். இது வந்து நான் பல இதுலயும் இதை வந்து நாம பார்க்க முடியும். எந்த உறவாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்ல. குடும்ப வாழ்க்கை அப்படின்னா பல சொந்தங்கள் இருக்கு. குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவை மட்டும் இங்க சொல்லல. அது முக்கியமாக நம்முடைய வித்தியாசங்களை, நம்மளுடைய வேறுபாடுகளை நாம வந்து பேசி தீர்த்துக்கணும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வர வேண்டும். நம்முடைய முக்கிய நோக்கம் பகவானை தவிர நாம் நம்மளுடைய சந்தோஷம்னு பார்க்க கூடாது அப்படின்றதெல்லாம் உணரணும். அப்புறம் இதனால் பாதிக்கப்படுவது குழந்தை. நாம வந்து இப்ப கோல்டு வாரா இருந்தா கூட அந்த வைப்ரேஷன் வீடு முழுக்கவும் ஒரு நம்ம நினைக்கிறத ஒண்ணு தோணுது. அவர் சொல்றாரு, இங்க ஒரு ரியாக்ஷன் வருது என் மனசுக்குள்ள. ஆனா சொல்லக்கூடாதே அப்படின்னு அடக்கும் போது ஒரு கோபம் அந்த இடத்திலேயே பரவும். வைப்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, வைப்ரேஷன் இருக்கும். அந்த கோபம் சொல்லாத கோபம் கூட அந்த காற்றில் இருக்கும். அது கூட குழந்தையை பாதிக்கும்னு சொல்றாங்க. உம் இது வந்து குழந்தைகளை மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதிக்கும். இப்ப வந்து தாய் தந்தையர் தாத்தா பாட்டி குழந்தைகள் இருக்க குடும்பமாக இருந்தால் கூட அம்மா அப்பாவுக்கு சண்டை இருந்தால் தாத்தா பாட்டி கூட கொஞ்சம் அரண்டு தான் போயிடுவாங்க. ஐயோ
என் பையனும் மருமகளும் சண்டை போடுறாங்க, பொண்ணும் மாப்பிள்ளையும் சண்டை போடுறாங்கன்னா அதை பார்க்கும்போது இந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு கலக்கம் வரும். ஐயோ என்னடா அப்படின்னு தோணும். இன்னைக்கு பல பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகள், அதாவது மகன் மருமகள் மகள் மாப்பிள்ளை அப்படின்னு இருக்க அனைவருமே அவர்கள் ஒற்றுமையாக இருந்து விட வேண்டும்ன்ற கலக்கம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அததான் நீங்க சொல்றார். எப்படி அது மாறுபடும்னா அவர்களுடைய வேறுபாடுகளில் இருந்து அப்பாற்பட்டு இந்த ஆன்மீகத்தை கொண்டு, அதுக்குதான் சொல்றாங்க இது ரெண்டும் தனித்தனி வாழ்க்கை இல்ல, இதையும் இதையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னா இதையும் ஒன்றாக்கு, இதுவும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும்னு சொல்ற. இதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் சேர்ந்தது உன்னுடைய ஆன்மீக குடும்ப வாழ்க்கை என்பது இருவரும் ஒரு நோக்காக பார்க்க வேண்டும் என்பதற்காக உள்ளது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேறுபாடுகளை நீ மறப்பாய். வேறுபாடுகள் இருந்தால் கூட அவற்றை வந்து அப்பாற்பட்டு சென்று நம்ம இருவேறு கண்களாக பார்க்காமல் பகவானுக்காக செய்ய வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்காகவும் நம்மை சார்ந்து இருப்பவர்கள். இப்ப குழந்தை இல்லாதவர்களை எப்படி வேணாலும் வாழலாமான்னா அதுவும் இல்லை. அவர்களை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்குல்ல, தாய் தந்தையர்னு இருக்காங்க, அக்கா தங்கைன்னு இருப்பாங்க, யாராவது ஒருவருக்கு நாம சேவை செய்துதானே ஆக வேண்டும், செய்வோம் இல்லையா? நம்முடைய இப்ப அக்கா தங்கைக்கு உதவுவதற்காக நம்ம செல்றோம் இல்ல. சில பேர் ஒரு தேவை நாடி நான் ஒரு வேலைக்கு ஒரு மாசம் இங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வராங்க. சரி, இப்படியா? இதுதான் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில வந்து நான் எந்த டைம் வேணா, அந்த உறவுகள் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, இதுதான் குடும்ப வாழ்க்கை. சரி, இவற்றை வந்து கைவிட்டு விட்டு ஐயோ எனக்கு கோயில் அவ்வளவு சேவா இருக்கு, அவங்க வந்து எங்க வீட்டுல தங்கணுங்கிறாங்களே, அது எப்படி முடியும், நான் வந்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் கிடையாது. ஏன்னா குடும்பம் உங்களை இப்படி இப்படி செய்ய ஒரு ஒரு பொறுப்பை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது அப்படின்னா அதை செய்யத்தான் வேண்டும். அப்ப குழந்தைகள் மட்டுமில்ல, உங்களுடைய அந்த வைப்ரேஷன்ஸ், நாம் தாய் தந்தையாக அந்த கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு, என்ன கெமிஸ்ட்ரி இருக்கு, என்ன கோபதாபம் இருக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா வரக்கூடிய தாய் தந்தையர், அக்கா தங்கை எல்லாருக்குமே அது வந்து பரவும். இப்ப நீங்க சதா சண்டை போட்டுக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க, உங்க கூட டிராவலுக்கு வர்ற யாரா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு வர யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குமா? ஐயோ போச்சுடா ஆரம்பிச்சுட்டாங்க சண்டை போடுறதுக்கு, அப்படிதான் நினைப்பாங்க. அது ஒண்ணு பற்று இல்லாதவங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஐயோ சண்டை போடுறாங்களே, நல்லபடியா இருக்கணுமே அப்படின்னு உங்களுக்கு பெரிய பெற்றோர்களா இருந்தா அந்த கவலைப்படுவாங்க. ஐயோ இப்படி சண்டை போடுறாங்களே, எதுல போய் முடியுமோ தெரியலையே அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் பயப்படுவாங்க. சரி, இப்படியாக நம்முடைய இணக்கமின்மை, நாம நன்றா ஒரு ஹார்மோனியா இல்லாத போய், இணக்கமாக இல்லாத போது நம்முடைய சுற்றத்தை நாம் நஞ்சாக்குகிறோம். இந்த நஞ்சை அந்த சுற்றத்தில் கொண்டு தூவுகிறோம். சோ அப்ப அங்கு வளரக்கூடிய எதுவாக இருந்தாலும் பட்டு போகும் இல்லையா? அப்ப நம்முடைய இணக்கம் முக்கியம். அதற்காக இன்னொன்னு முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த குடும்பம் அப்படிங்கறதையே நான் முன்னாடியே நான் மார்னிங் கிளாஸ்ல கூட அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா, நாம எங்க இருந்து திருந்துவோமோ அந்த வாழ்க்கை தான் கிடைக்கும். திரும்ப திரும்ப ஒரு சிச்சுவேஷன் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு. நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வச்சுட்டு தேடுறோம், ஒரு பொருளை தொலைக்கிறோம், இல்லைன்னா திரும்ப திரும்ப விழுகிறோம், இல்லைன்னா சுட்டுக்கிறோம். அந்த மாதிரி சிலது திரும்ப திரும்ப நடக்கும், பார்த்திருக்கீங்களா? ஏன் நடக்குது அப்படின்னா அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடக்குது. கற்றுக்கொண்டு விட்டீர்கள் அப்படின்னா நடக்காது. திரும்பவும் இங்க பாருங்களேன், நீங்க வந்து இடுக்கியோ துணியோ வச்சுதான் அந்த சூடான பாத்திரத்தை தொடணும்னு தெரியும் உங்களுக்கு, ஆனா ஞாபகம் இல்லாம எடுத்துடுறீங்க. அது மாதிரி 2-3 தடவை நடந்துச்சு. ஏன் நடக்குது? ஒரு தடவை நடந்தோடனே இனிமே நான் பண்ணக்கூடாதுன்னு உங்க மனசுல பதிஞ்சதுன்னா அடுத்த தடவை செய்ய மாட்டீங்க. அதனாலதான் திரும்ப நடக்குது. அப்ப திரும்பவும் சொல்லுது, ஏய் கவனமாறு கவனமாறுங்கிறதுக்காக. சோ திரும்ப திரும்ப ஒன்று நடக்கிறது என்றால் நீங்கள் திருந்த வேண்டும், அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நடக்கிறது. நீங்க மாற்றிக்கொண்டு விட்டீர்கள்னா திரும்ப போய் அந்த ஞாபகமா இருந்தீங்கன்னா திரும்ப வெறுங்கையில போய் சட்டியை தொடுவீங்களா? சூடான சட்டியை தொட மாட்டீங்க. அதே போல்தான் மறதி, மறக்காம நான் வைக்கிறேன், இன்னைக்கு சாவி இந்த இடத்துல வைக்கிறேன், மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மனதில் குறித்து கொண்டு ஒன்றை செய்தால் திரும்ப மறக்க மாட்டீங்க. எல்லாம் டெய்லி மறக்குறீங்க. கண்ணாடி எங்க வச்சேன்னு மறக்குறீங்க, சாவி எங்க வச்சேன், கர்ச்சீஃப் எங்க வச்சேன், பர்ஸ் எங்க வச்சேன், பேக் எங்க வச்சேன்,
செயின் எங்க வச்சேன், வளையல் எங்க வச்சேன், எல்லாம் மறந்துடுறீங்க. அப்ப அடுத்த முறை கவனமாக செய்யும் வரை இந்த மறதி இருக்கும் இல்லையா? ஒன்றை திருத்திக் கொள்ளும் வரை ஒன்று வரும். அதே போலதான் வாழ்க்கை என்பது நமக்கு ஒன்று அமைகிறது என்றால் நம்முடைய குற்றம் என்ன என்பதை வெளிச்சம் போட்ட காட்டதான் இந்த வாழ்க்கையே நமக்கு வருது. நம்முடைய சுற்றமாக இருக்கட்டும், நம் தாய் தந்தையராக இருக்கட்டும், அல்லது நம்ம கணவனாக இருக்கட்டும், நம் மனைவியாக இருக்கட்டும், அந்த திரும்ப திரும்ப அது நம்மளுக்கு வந்து குற்றம் சொல்பவராகவே இருக்கிறார் அப்படின்னா அதை டீல் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக தான் அது வருது. அதற்கான சகிப்புத்தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். நானே ராஜா அப்படின்னு இருந்தா ஒண்ணுமே சொல்லுவாங்கல்ல, வேலுக்குடி சுவாமி ஒரு இதுல சொல்லுவார், அந்த சுவாமி ரொம்ப நல்லவர், அதாவது அவரு நல்லதே தான் பேசுவார், கெட்டதே பேச மாட்டார் அப்படின்னு. நல்லவர்கள் அவர் முன்னால் வரும் வரை அவர் நல்லது பேசுவார். கொஞ்சம் அப்படி இப்படி குழந்தைகள் தொந்தரவு பண்ற கத்துற குழந்தைகள்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிருவார். அப்படின்னா அவருக்கு பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் பொறுத்து கொள்ள மாட்டார், கத்தி விடுவார். அப்படிங்கிறது அதாவது உன்னுடைய சகிப்புத்தன்மையை எதிர்பார்க்கிற ஒரு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அந்த சூழ்நிலையில் நீ சகிப்புத்தன்மையை காட்டாம நீ கோபப்படுகிறாய் என்றால் நீ வந்து நல்லவன் என்று எப்படி சொல்வது? ஒண்ணுமே இல்லாத நல்ல சூழ்நிலையில எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது அப்படிங்கும் போது நீ நல்லவனாதான் இருப்ப. ஆனா ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன், சவாலான ஒரு நிலை வருகிறது, துன்பம் வருகும் போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய உண்மையான கேரக்டரே இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ அது போல நமக்கு நம்மை சுற்றி உள்ள அனைவரும் நம்முடைய மனநிலையினால் பாதிக்கப்படுவார்கள். அதனால நாம வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் நம்முடைய மூட் அப்படியே அப்செட்டா இருந்தா, அந்த கோல்டு வார் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்தா அது வந்து அனைவரையுமே பாதிக்கும். அதனால அனைவருமே பகவானுடைய உரிமை, அவருடைய உடல், அவர்களிடம் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நாம வந்து பகவானின் பிரதிநிதியாக இருந்து அந்த உடல்களுக்கு நன்மையே தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட எப்போதும் நம்மை சரி பண்ணி கொண்டேதான் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் குடும்ப வாழ்க்கையில இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சான்ஸ் ஆஃப் காசிப் நிறைய இருக்கும். ஒருவரை பற்றி இன்னொருவரிட பேசுறது, கணவன் மனைவி மட்டும் இல்ல, குடும்பம் அப்படின்னே வரும்போது உங்ககிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு இன்னொருத்தரை பத்தி பேசுவாங்க, இது பத்தி பேசுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன் குடும்ப வாழ்க்கையில நிறைய இருக்கும். சோ அப்ப பக்தியில் இருக்கும் பொழுது இதெல்லாம் பிரஜல்பா பேசுறது தப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான பாடத்தை நாம் பகிர்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம இங்க இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையை பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, குடும்பத்துல இருக்கும்போது நம்ம எல்லாம் கண்ணா பின்னான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து கோவிலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணும்போது அந்த பேசின புறம் பேசணும் இல்லையா, இந்த காசிப்ப, இந்த பிரஜல்பா, அதுதான் இங்க ஞாபகம் வரும். அவ அப்படி பண்ணிட்டானா, எப்படி பண்ணிட்டானா. சோ அதை இன்டகிரேட் பண்ணி நம்ம வரும்போது முழுமையாக இது நான் ஆன்மீக வாழ்க்கையில் நான் கிருஷ்ண பக்தியை இருக்கிறேன், பகவானை மனதில் வச்சிருக்கிறேன், கிருஷ்ண கான்சியஸா இருக்கேன், கான்சியஸ்னஸ்ல நான் கிருஷ்ணரை வச்சிருக்கேன், என்னுடைய உணர்வில் நான் கிருஷ்ணரை வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் இந்த கெட்ட விஷயங்களை கேட்க மாட்டேன், குறைத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஒரு என்ன சொல்றது, ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. நாம வந்து நமக்கே ஒரு வேலி போட்டு சட்டமிட்டு கொண்டு வாழ்வது. நான் இதற்கு மேல் நான் இதை கேட்க தயாராக இல்லை, நான் இதை பேசவும் தயாராக இல்லை. கேட்கலாம், கேட்கும் போதும் அவர்களை மாற்றக்கூடிய நம்ம, அதான் நாம சொல்லி சொல்லி திருத்த முடியாது. நாம் நல்ல விதமாக வாழ வாழ நம்முடைய ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து அவர்கள் நம்ம இப்போ ஒருவர் வீட்டுக்கு போறோம், பல இடங்களுக்கும் போறோம். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த என்னோட சிக்ஷா குரு எப்படி அங்க போறது நம்ம பர்பஸே வந்து கடைசியா ஒரு கீர்த்தன் பண்ணிட்டு வர்றது, அப்படி நல்லா என்ஜாய் பண்ணலாம், பிக்னிக் பண்ணலாம், ஆனா கடைசியா ஒரு கீர்த்தனாவது பண்ணிட்டு வர்றது அப்படின்னு நினைக்கிறோன்றாருல்ல. அந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா கடைசியாக அவங்க கிட்ட கொஞ்சமாவது நம்ம பக்தி விஷயங்களை பேசிட்டு வர்றது. பக்தியே இல்லாம வெறும் இந்த பௌதிக விஷயமா, ஜட உலகத்தினுடைய விஷயங்களா, சொந்தங்கள் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு பேசிட்டு வர்றதில்ல.
சில சமயத்துல சரி அவங்க கிட்ட எப்படி இந்த டாபிக் எடுத்து பேசுறது, முடியவே இல்லையே என்ன பண்றது அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த காசிப்பு பேசாம வரலாம். அதுக்கு வந்து அவங்க அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு, இல்ல நம்மகிட்ட சொல்லிரணும்னு. அதுக்கு வந்து இது ஆன்மீக வாழ்க்கைக்கு பொருந்தாதது. இது எனக்கு வேண்டாம் கேட்பதற்கு. அப்படின்னு நம்ம வந்து நம்மளும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஹை என்ன அவளுக்கு அப்படி ஆயிருச்சா? என்ன ஆயிருச்சு? அப்படின்னு நம்ம கியூரியஸ் ஆகி இன்னும் நோண்டி நோண்டி அதை கேட்கறதுக்கான ஆர்வம் காட்டாமல், உம் அது வேண்டாமே, அது எனக்கு எதுக்கு அப்படின்னு ஒருவருடைய வீழ்ச்சியோ ஒருவருடைய துன்பமோ நம்மை இன்பப்படுத்துவதாக இல்லாமல், அதை இன்பம் கூட இல்லை, அதை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாமல் இருப்பதே மிகப்பெரிய ஆன்மீக பலம். அதற்கு ஆன்மீக பலம் வேண்டும். நீங்க ஆன்மீக பக்குவம் இருந்தால்தான் மற்றவர்களுடைய துன்பத்தில் அட்லீஸ்ட் கேட்டுக்கொள்ள வேணும், என்னாச்சு அப்படின்னு. இந்த காது கொடுத்து இந்த புரளி பேசுறதுக்கு ஆசை வருது பாத்தீங்களா, புரளி கேட்கறதுக்கு. ஓ என்னாச்சா, ஐயோ அப்படியா இப்படியான்னு அதை வாங்கி கொண்டாலே நஞ்சு. சரிங்களா? இந்த பிரஜல்பா அப்படிங்கிறது வந்து அடுத்தவர்களை பற்றி கெட்டதாக பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு. சோ குடும்ப வாழ்க்கையில இப்படி இருக்கும்போது, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் போகும்போது இது ரெண்டுமே இணைத்து போகும்போது குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப என்ன சொல்றது, பக்குவமானதாக இருக்கும். பலருக்கும் நன்மை பயக்குவதாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நம்ம என்ன சொன்னோம், இப்படி கோபமாகவும் தாபமாகவும் ஒரு குடும்பம் இருந்தால் எப்படி வந்து குழந்தைகளையும் பெற்றோரையும் அக்கா தங்கை அண்ணன் தங்கை யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுக்காது அப்படின்னு பார்த்தோம். அதே இது வந்து நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா, ஆன்மீகத்துல ஈடுபட்டு கிருஷ்ண பக்தியோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள் அப்படின்னா ஒரு இணக்கம் இருக்கிறது. நீங்கள் நல்லவர்களாக, அதுல வந்து 2 பேருமே நீங்க சொல்லலாம், நாங்க நல்லாதான் இருக்கோம், எங்க கணவர் அப்படி இல்லை, நாங்க என்ன பண்றதுன்னு. அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒருவர் மட்டுமே ஆன்மீகத்தில் இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கையில் நாம அதை வந்து பக்குவம் அடைந்து விட்டால், அந்த வேறுபாடுகள் என்ன வந்தாலும் அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிற ஒரு யுக்தி, ஒரு சரியான வழிமுறை நம்மளுக்கு தெரிய வரும். பக்குவம் அடைந்தவர்களாக இருப்போம். அப்ப ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட அதை பொருட்படுத்தாமல், அதை பெரிதுபடுத்தாமல் அது போயிட்டு போகுது, அதனால என்ன அப்படின்னு நாம சற்றே உயர்ந்து பகவானின் அருளால அந்த ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு வந்து இந்த ஞானம் இருக்கும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது, உயர்ந்தரணும், அதுக்கு மேல அப்பாற்பட்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். சோ அது போல இந்த குடும்ப வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையையும் நாம் இணைத்து கொண்டு போனால் 2 மாடுகள் 2 வழியில் போகாது. ஒரு ஒரு இரட்டை மாட்டு வண்டி அப்படிங்கிறதுதான் நம்ம ஆன்மீக வாழ்க்கை, பௌதிக வாழ்க்கை இரண்டுமே, குடும்ப வாழ்க்கை இரண்டுமே. சோ அவற்றை ஒரு போல ஒன்றாக கட்டி ஒரே உயரத்தில் ஒன்றாக கொண்டு போனால் நம்ம போகக்கூடிய இலக்கை நாம் புரிந்து போக முடியும். அப்படி இல்லாம இது வேற அது வேறன்னு பார்த்தோம்னா நமக்குள்ளேயே வித்தியாசம் வந்துருது. நாம இங்க போனா நான் வந்து இப்படி நடந்துக்குவேன், நல்லவளா இருப்பேன், இங்க வந்துட்டா நான் என்ன வேணா பண்ணுவேன். அதுவே நம்ம நமக்குள்ளேயே ஒரு வேறுபாடு இருக்கு. அப்புறம் எப்படி இன்னொருத்தவங்களோட இணங்கி வாழ முடியும்? அதனால இணக்கமாக வரணும் அப்படின்னா ஹார்மனி குடும்பத்தில் வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு ஆன்மீக பகுதியான நாம் ஜட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப பெண்ணாக நாம் அப்படிங்கிற இரண்டையுமே நாம் உள்வாங்கி கொண்டு அதை குடும்பத்துக்கு நன்மையாக இங்கு நாம் பெறுகிற நன்மை பகவானின் அருளை எல்லாம் நமக்கே வைத்துக்கொண்டு அதை ஒரு கர்வமாக கொண்டு போகக்கூடாது. நான் இத்தனை செய்கிறேன், இவர்கள் செய்யல பாரு அப்படிங்கிற கர்வம் வந்துவிடவே கூடாது. அப்படி வரும்போதுதான் இதுக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசம் வந்துரும். அது நம்ம கண் பார்வையில அவர்கள் நம்ம உயர்ந்து போயிடுறது கிடையாது, அவர்கள் தாழ்ந்து போயிடுறது கிடையாது. ஏன்னா பல குடும்பங்கள்ல இப்ப ஆண் மட்டுமே பக்திக்கு வருவது, பெண் மட்டுமே பக்திக்கு வருவதுன்னு நிறைய இருக்கு. அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையை எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணுவது அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு ஒரு கர்வம், நான் இதுக்கு வந்துட்டேன், அவருக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. அதே இது ஆண் வந்துட்டாங்கன்னா, நான் எவ்வளவோ பண்றேங்க, அவங்க சொன்னா கேட்கறதே இல்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படி பார்க்க கூடாது. தன்னை உயர்வாகவும் அவர்களை இரக்கமாகவும் பார்த்தா அதுல நம்ம
ஒரு டிஸ்பாரிட்டி வந்துருது. அது நமக்கு நம்ம மேல பார்ப்பது என்றாலே நாம அதான் சொல்றாங்கல்ல, தலைக்கு மேல போறது கர்வம். அந்த கர்வம் வந்தால் பகவான் தட்டுவார். அது யாராக இருந்தாலும். இங்க கோ கிருஷ்ணர் கதையில பாத்தீங்கன்னா கோபியர்கள் ராச நடனம். இது ஒரு ரொம்ப ரசமானது. நேத்து தான் படிச்சேன், அந்த ப்ரூஃப் ரீடிங்குக்காக படிச்சேன். அதுல வருது, ராச நடனத்துல அவங்க குடும்பம் குழந்தை எல்லாரையும் விட்டு கோபியர்கள் வர்றாங்க. அவதான் மிக உயர்ந்த பக்தர்கள் வராங்க கிருஷ்ணரோட ராச நடனம் ஆடுவதற்கு. அந்த இரவு வேளையில வராங்க. அப்ப வரும்போது அவரு சொல்றாரு, இல்ல இல்ல இந்த நேரத்துல நீங்க வரக்கூடாது, போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல நீ என்ன கிருஷ்ணா இப்படி சொல்லிட்ட, உன்னோட சேர்ந்து இருக்கலாம் தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்புறம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இவங்க போக மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ராச நடனம் ஆடுறாரு அவங்களோட. அப்ப ஆடும்போது அவர்களுக்கு ஒரு கர்வம் வருகிறதாம். அட, நம்ம கூட தான் கிருஷ்ணர் இருக்கார், கண்ணன் நம்ம கூட தான் இருக்கான், வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நிமிடம் யோசிக்க கிருஷ்ணர் காணாம போயிடுறாராம். ஆன்மீக கர்வம் கூட ஏற்கக்கூடியதல்ல அப்படின்னு சொல்றார். அதாவது அதுவும் அவர்களை கெடுதலாக சொல்றதுக்கு இல்ல. இன்னொன்று, பிரிவில் தான் பக்தி அதிகமாகும். கிருஷ்ணன் இல்லையேன்னு நினைக்கும் போது அந்த தாபம் வருகிறது இல்லையா, விரக தாபம் வருகிறதுல இந்த கோபியர்களுக்கு அதுதான் உயர்ந்த நிலையிலான பக்தி. அதனால அதை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தான் போறார் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். அது கர்வம்னால மட்டும் இல்ல. அவங்க இப்ப நீங்க பாருங்க, வேற சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்க நினைக்கிறீங்க, நான் இப்பெல்லாம் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க ஒரு சந்தோஷப்படுறீங்க ஒரு நாள் அப்படின்னா, அடுத்த நாளே அடிபடும். உங்களுக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப ஒரு நோட்லயே எழுதிட்டு இருக்கீங்க, அழகா எழுதிட்டு இருக்கேன், எந்த தடங்களும் இல்லாம எழுதிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க, ஒரு இடத்துல அடித்தல் வந்துரும். அதுதான் நம்மளுடைய கர்வம். சில கொஞ்சமா வந்தா கூட பகவான் அதை அடித்து கொஞ்சம் நொறுக்கி கீழே வைப்பார், கிரவுண்டுக்கு வான்னு. அதுதான். சோ அதனால நம்மை உயர்ந்தவர்களாக எப்போதுமே நினைக்க வேண்டாம். அந்த உயர்வு மனப்பான்மையானது நம்மை வேறுபடுத்தி விடும், நம்மள அப்படியே செப்பரேட் பண்ணிடும் ஒருத்தர்கிட்ட இருந்து, நம்ம நெருங்க விடாம செய்து விடும் வாழ்க்கையில. அது எந்த உறவுலையுமே கூடாது, கணவன் மனைவி மட்டும் இல்ல, ஒரு நண்பர்கள் கிட்ட கூட, எய்த்த வீட்டுக்காரங்க, நம்மளோட அக்கா தங்கை, தாய் தந்தை, யாராக இருந்தாலும் அவர்கள்கிட்ட நான் பெரியவள், நான் இப்படி, நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சா நம்மால ஒரு இணக்கமான உறவு யாரோடையுமே வச்சுக்க முடியாது. சோ குடும்ப வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அந்த ஆன்மீக வாழ்க்கை கொடுக்கிற ஒரு நல்ல உணர்வை, நான் இதெல்லாம் நல்லது பண்றேன், சாஸ்திரங்கள்ல சொன்னது நான் தான் பண்றேன், மிச்சவங்க எல்லாம் பண்றதில்ல. மற்றவர்களோடு உங்களை என்ன சொல்றது, கம்பேர் பண்ணி பார்த்து நான் பெரியவன்னு நினைக்கிறத விட, நான் இன்னும் எப்படி வர வேண்டும், நான் முன்னாடி எப்படி இருந்தேன், உங்கள் வழியில் இன்னும் நன்றாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து, இன்னும் உயர்ந்தவர்களை பார்த்து, அவர்கள் இருக்கும் அளவு நான் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் நம்மளுடைய பணிவுடைமை, ஹியூமிலிட்டி. அததான் நம்ம கற்றுக்கொள்ள பார்க்க வேண்டும். சரி, எப்படி இருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது தனியானது, ஆன்மீக வாழ்க்கை தனியானது அப்படின்னு பார்க்க வேண்டாம். இது வேண்டுமா அது வேண்டுமான்னு பார்க்கலாம் வேண்டியதில்லை. இரண்டையும் இணக்கமாகவே கொண்டு போவது எப்போதும் நல்லது. ஏன்னா இதில் நாம் ஈட்டக்கூடிய நன்மை எல்லாம் இதுல பயன்படும். இங்கு வருகிற மழை இந்த வயலுக்கு பாஞ்சு வயலை இங்க சேமிச்சு வைக்கிற தண்ணி நாளைக்கு நம்மளுக்கு வயலுக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி, நாம இதுல சேமிச்சு வைக்கிற சுக்ருத்தியானது நம்முடைய பௌதிக வாழ்க்கைக்கு ரொம்ப மேம்படுத்தும். அதாவது அதனோட சாரல் இதுக்கு வரதானே செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் நம்ம இங்கே பயன்படுத்திடுறோம், ஆன்மீக பலன் இருக்காது அப்படிங்கிறது இல்ல. இந்த ஆன்மீக பலனோடு நமக்கு இந்த ஜட வாழ்க்கையிலும் நமக்கு குடும்ப வாழ்க்கையிலும் நமக்கு அதை பலனை கொடுக்கும் அப்படின்றது. சோ இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இந்த கிளாஸ் மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. ரொம்ப கவுன்சிலிங் கிளாஸ் மாதிரி ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. சரி, என்ன இருந்தாலும் இதுதான் நான் ஒரு சாரமாக நினைச்சேன் எடுத்து சொல்லணும். இதான் நான் படிச்சேன், மகாராஜ் எல்லாம் சொன்னது. சோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இதோட முடிச்சுக்கிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.